அரசு ஊழியர்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது தங்களுக்கு பழைய ஓய்வூதியமே தொடர வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதா என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். 8,22,471 பணியாளர்களின் எதிர்பார்ப்பும் இப்போது இந்த நொடியில் அதுதான் இருக்கிறது. ஏனென்றால் நேற்று அந்த ஜாக்டோஜியோ போட்டாஜியோ ஊழியர் சங்க நிர்வாகிகள் அமைச்சர்களோடு அந்த காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்த நிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிட இருக்கிறார். அதனால் அதுவரை எங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்பான முடிவை ஒத்திவைத்திருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இப்போது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் நிதித்துறை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களோடு முதலமைச்சர் இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பின்னர் சரியாக 1 மணி அளவில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடக்கூடிய இன்றைய அறிவிப்பானது 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய வேலைநிறுத்த போராட்டத்தை தொடருமா வாபஸ் பெற வைக்குமா என்பதை முடிவு செய்வது. இரண்டாவது, தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் இந்த பழைய ஓய்வூதியம் கேட்டு 4.5 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ககன்தீப் சிங் பேடி IAS தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதனால் இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் என்று அழைக்கக்கூடிய புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் என ஒரு குழுவில் திருத்தம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்றால் அந்த ஓய்வூதியத்திற்கான மொத்த தொகையையும் அரசே வழங்கும். மற்றொன்று, அகவிலைப்படியை உயர்த்தும் போது அவர்களது ஓய்வூதியமும் உயரும். இது போன்ற பல்வேறு சலுகைகள் இருப்பதால் அரசு ஊழியர்கள் தாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த கோரிக்கையானது சத்தீஸ்கர், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இப்போது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியமே தொடர்கிறது என்ற தகவலும் இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியில் 2021ஆம் ஆண்டு அளித்த தேர்தல் வாக்குறுதி இப்போது அடுத்த தேர்தல் வரவுள்ள சூழ்நிலையில் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் இறுதிக்கட்ட போராட்ட அறிவிப்பை அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தின் அனைத்து சங்கத்தினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தின் வாக்கு வங்கியானது. சுமார் 25 லட்சம் குடும்பங்கள், 25 லட்சம் அரசு ஊழியர்களில் அந்த குடும்பத்தினரின் வாக்குகள் தேர்தல் முடிவில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அரசு ஊழியர்களின் மிக முக்கியமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை சரியாக 1 மணி அளவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.